என் தங்கப்பிள்ளையே, வளர்பிறை பஞ்சமியினுடைய இந்த மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியலில் உன் தாயானவள் என்னை கண்டாலே உனக்கு பேரதிர்ஷ்டம்தான். இது போன்ற ஒரு பேரதிர்ஷ்ட நாளில் உனக்கான பேரதிர்ஷ்டத்தை என்னவென்று உனக்கு அள்ளி கொடுக்க உன் அம்மா நான் வந்திருக்கிறேன். என்னவென்றும் ஏதுவென்றும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் எதுதான் என்றும் உனக்கு புரிய வைக்கும் நேரம் வந்துவிட்டது. என் குழந்தையே, எப்பொழுதுமே சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுப்பதற்காக வரும். அப்படித்தான் உன் தாயானவள் என்னுடைய அன்பும் உன்னை தேடி வந்து உனக்கான நம்பிக்கையை எப்பொழுதும் உனக்கு உறுதியாக கொடுக்க வருகிறது. என் குழந்தையை, எப்பொழுதும் நாம் என்னவாக இருக்கிறோம் என்பதனை பொறுத்து இந்த வாழ்க்கை நமக்கான விஷயங்களை நம் முன்னால் கொண்டு வந்து தரும். சொல்லி திருந்தவில்லை என்றால் சில மனிதர்களை நீ விட்டுவிட வேண்டும். பட்டு திருந்தட்டும் என்று நீ ஒதுங்கிவிட வேண்டும். பட்டு திருந்தவில்லை என்றால் அவர்கள் கெட்டு திருந்தட்டும். என் குழந்தையை, மற்றவர்களை திருத்துவதற்காக நீ இங்கு படைக்கப்படவில்லை. உனக்கான வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ்வதற்காகத்தான் நீ படைக்கப்பட்டிருக்கிறாய் என்பதனை மறந்து விடாதே. நீ எவ்வளவு உயர்ந்தவன் என்பது உன்னுடைய பிறப்பிலோ அல்லது உன்னுடைய படிப்பிலோ அல்லது உன்னுடைய பணத்திலோ உன் அறிவிலோ அல்லது உன் புகழ்ச்சியிலோ இல்லை. மற்றவர்களை நீ எப்படி மதிக்கிறாய் என்பதில் தான் இருக்கின்றது. அதனால் எப்பொழுதுமே நம்மோடு வயது மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுத்து, நல்லவர்களுக்கு உண்மையான அன்பு கொடுத்து நாம் இந்த வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, நிச்சயமாக உன் வாழ்வில் முன்னேற்றங்கள் தொடரத்தான் போகிறது. வாழ்வில் ஏற்றங்களை சந்தித்து மனதில் மகிழ்ச்சியுடன் நீ என்னை சந்திக்கும் பொழுது நிச்சயமாக உன் மனம் மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கும். அது நிச்சயம் உன் வாழ்க்கையில் நடக்கும். உன் முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது. நீ முன்னேறுவதை நிச்சயமாக என் பிள்ளை என்னவென்று நீ கண்கூடாக கண்டுகொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. நீ விரும்பிய ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நான் எப்பொழுதுமே சரியாக சொல்லிக் கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையை, காலத்தின் கட்டாயம் ஒரு சில விஷயங்கள் உனக்கு துன்பங்களை கொடுத்திருக்கலாம். ஆனால் அது எல்லாமும் மாறும். வாழ்க்கையில் நீ துடித்த நாட்கள் யாருக்கும் தெரியாது. நீ கண்ணீரோடு கடந்த இரவுகளும் யாருக்கும் தெரியாது. நீ எதிர்கொள்ளும் அவமானங்களும் இங்கு யாருக்கும் தெரியாது. ஆனால் அதே நேரம் உன் வாழ்க்கையில் நீ தூக்கி எறியப்பட்ட இடங்களும் யாருக்கும் தெரியாது. உன் கை நழுவி போன கனவுகள் யாருக்கும் தெரியாது. நீ புன்னகையோடு இருப்பது மட்டும்தான் எல்லோருக்கும் தெரிகிறது. சிலர் அந்த புன்னகையை கண்டு பொறாமைப்படுகிறார்கள். இதுதான் இந்த மனிதனின் குணம். உள்ளுக்குள் நீ எந்த அளவிற்கு காயத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்றாய், உள்ளுக்குள் எந்த அளவிற்கு நீ வேதனைகளையும் துன்பங்களையும் அனுபவித்து கொண்டிருக்கின்றாய், உன்னுடைய மனதில் எந்த அளவிற்கு மன கஷ்டங்களும் குழப்பங்களும் இருக்கிறது, நீ எத்தனை பிரச்சனைகளை தாண்டி இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பது எல்லாமும் உனக்கு மட்டுமே தெரிந்த உண்மை. வெளியிலிருந்து பார்க்கின்றவர்கள் உன்னை பார்த்து எல்லாமுமே உனக்கு நல்லதாக நடக்கிறது, நீ மட்டும்தான் இங்கு சந்தோஷமாக இருக்கிறாய் என்று சொல்லி நிச்சயமாக உன் மீது அதிக பொறாமைப்படுகின்றார்கள். ஆனால் உண்மையில் நீ அனுபவிக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு மட்டுமே தெரியும். நீ அனுபவிக்கின்ற துன்பங்கள் எல்லாம் உனக்கு மட்டுமே தெரியும். அதனால் இதையெல்லாம் என்னவென்று உணர்ந்தும் ஏதுவென்று உணர்ந்தும் என் பிள்ளை, நீ விரும்பியது போல உனக்கான இந்த வாழ்க்கையை சரியாக நீ பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையை, கோடையில் இன்று இலை உதிரும். வசந்தங்கள் நாளை திரும்ப வரும். வசந்தங்கள் மீண்டும் வந்துவிட்டது என்றால் நிச்சயமாக நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையில் அத்தனை சந்தோஷங்களும் உன்னை தொடரும். எல்லாமும் சில காலம்தான்.
எல்லாவற்றிற்கும் ஒரு மாற்றம் உண்டு. எல்லாவற்றிற்கும் ஒரு திருப்பம் உண்டு. அதனால் இந்த உலகத்தில் எப்பொழுதும் நீ நீயாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். சிலர் உன்னை விரும்புவார்கள், சிலர் உன்னை வெறுப்பார்கள். அவர்களை எல்லாம் நினைத்து ஒருபோதும் கவலைப்படாதே. வாழ்க்கை மிகவும் அழகானது. அதை ரசிக்க நீ தயாராக இருந்தால் அது உனக்கு அழகானவற்றை எல்லாம் காண்பித்து கொடுக்கும். நீ அதை பார்த்து கவலைப்பட்டாயானால் அது உனக்கு நரகத்தை தான் காட்டும். வாழ்க்கையில் நடக்கும் சின்ன சின்ன விஷயங்களையும் ரசிப்பவர்களுக்குத்தான் இந்த வாழ்க்கை எத்தனை அழகானது என்பதனை புரிந்து கொள்ள முடியும். எப்பொழுதுமே இதுபோன்று நம்மை சுற்றி இருக்கின்ற விஷயங்களை நாம் சரியாகவும் தெளிவாகவும் என்னவென்று புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நல்லபடியாக நீ வாழத் தொடங்க வேண்டும். என் பிள்ளையே, இந்த நேரத்தில் எப்பொழுதும் நான் உன் கண்ணில் படுகிறேன் என்றால் அதற்குரிய காரணத்தை நீ சற்று சிந்தித்து பார்த்தால் உனக்கு புரியும். இது என்னவாகிறது, ஏதுவாகிறது என்பதனை என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய். உன்னோடு எதையும் எதிர்பார்த்து நான் வருகிறேன். உனக்காக எதையும் முடிவு செய்துதான் உன் அம்மா வருகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய புரிதலையும் நம்பிக்கையையும் கொடுப்பதற்கு மட்டுமல்ல, இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற சந்தோஷங்களையும் உனக்கு மனநிறைவோடு கொடுப்பதற்கும் தான் நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மனத்தெளிவோடு என் பிள்ளை எல்லா நிலைகளையும் நீ கவனமாக புரிந்து கொண்டாயானால் உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையிலும் பேரதிர்ஷ்டம் உன்னை வந்து சேரும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய். இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்கள் போதும். இத்தனை நாளும் நீ பட்ட வேதனைகள் போதும். இனிமேல் அடுத்தடுத்த நிலைகள் உனக்கு வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுக்க வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. நீ இழந்தது ஒவ்வொன்றும் மீண்டும் உன்னை தேடி வருகின்ற நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க தொடங்கிவிட்டது. யாரால் நீ ரசிக்கப்பட்டாயோ அவர்களே ஒரு நாள் உன்னை சலிப்பாக பார்ப்பார்கள். யாரை அதிகமாக நேசித்தாயோ அவர்களே உன்னை வெறுக்கவும் செய்வார்கள். யார் உன்னை அற்புதமாக புகழ்ந்தார்களோ அவர்களை ஒரு நாள் உன்னை குப்பையாக பார்ப்பார்கள். இந்த மனிதனினுடைய மனது அவ்வளவுதான் என்பதனை முதலில் புரிந்து கொள். என் குழந்தையே, கடவுளின் பார்வை உன் மீது பட்டுவிட்டது என்றால் உன்னுடைய வாழ்க்கை நொடியில் மாறிவிடும் என்பதனை மறந்து விடாது. அதற்காக நீ தவறு செய்து கூப்பிட்டால் ஒன்றும் நடக்காது என்பதனை புரிந்து கொள். நீ செய்கின்ற தவறு உனக்கு புரிய வேண்டும். நீ நடந்து கொள்கின்ற விதம் ஒவ்வொன்றும் என்னவென்று உனக்கு நிச்சயமாக புரிய வேண்டும். நான் இருந்து உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக கொடுக்கும் பொழுது, நான் இருந்து எல்லா உண்மைகளையும் உனக்கு நிறைவாக சொல்லித்தரும் பொழுது, அத்தனையிலும் இருந்து உன் வெற்றியை நீ மன உறுதியோடு பெற்றிடுவாய் என்பதனை மறந்து விடாதே. உனக்கு என்றும் என்றென்றும் நல்லது நடக்கட்டும். எந்த நிலையிலும் நீ விரும்பிய மாற்றங்கள் உனக்கு உறுதியாக கிடைக்கட்டும். கலங்காமல் நின்றால் உன் வெற்றியை நீ கண்கூடாக கண்டு கொள்வாய். மனம் குழப்பமடையாமல் இருந்தால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை எல்லா விஷயங்களையுமே உனக்கு சரியாக கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். மனது என்ன நினைக்கிறது, ஏது நினைக்கிறது என்பதனை உணர்ந்து நீ அத்தனையிலும் உன்னுடைய வெற்றியை சரியாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. அத்தனையிலும் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையோடு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எவ்வளவுதான் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை எல்லாம் நிச்சயமாக தருகின்ற பொழுது உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையோ, அப்படியானால் ஏதோ ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உன்னால் தவறுதலாக செல்கின்றது. உனக்கு ஏதோ ஒன்று இந்த வாழ்க்கையில் வாழ்வதற்கான அர்த்தங்களை எல்லாம் உன்னிடமிருந்து பிடுங்கிக் கொள்கின்றது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நீ என்னவாக நினைக்கிறாயோ அதுவாகவே உன் வாழ்க்கை மாறும்.
எவ்வளவுதான் உனக்கு கஷ்டங்களும் சோதனைகளும் வந்திருந்தாலும் அத்தனை சோதனையிலிருந்தும் நீ நிச்சயமாக மீண்டு வந்து விடுவாய் என்பதனை மறந்துவிடக் கூடாது. வராகி சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாமும் உன் வாழ்க்கையை மாற்றும். நான் நினைத்தது போல உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடக்கும். ஆரம்பத்தில் வேதனைகளை கொடுத்திட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் போக போக உனக்கும் சந்தோஷங்களை இந்த வாழ்க்கை கொடுக்க தொடங்குகிறதல்லவா? போக போக உனக்கும் மனமகிழ்ச்சியை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க தொடங்குகிறதல்லவா? அப்படியானால் ஒவ்வொன்றையும் நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். இனி நமக்கென்று நம் தெய்வம், நம் தாயானவள் நம்மை தேடி வரும் பொழுது வேறென்ன வேண்டும் என்று நீ ஒரு முறை யோசித்து பார். என் பிள்ளையே, நடக்கக்கூடிய விளைவுகள் என்னவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். நீ நினைத்ததை சாதிக்க முடியும் என்பதனை நம்பு. நீ யோசிப்பதை உன்னால் செய்ய முடியும் என்பதனை நம்பு. நீ எதையும் இந்த வாழ்க்கையில் அவ்வளவு சுலபமாக விட்டு விடாதே. ஏனென்றால் இந்த வாழ்க்கை உனக்கென்று கொடுக்க நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் எப்பொழுதும் உன் வசமாகத்தான் வைத்திருக்கிறது. நீ கண்டுகொள்ளாமல் சென்று அதை இழக்க நினைக்காதே. நீ ஆசைப்படுவது எல்லாமுமே உனக்கு சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ கூடிய விரைவில் புரிந்து கொள்வாய். நீ எதிர்பார்த்தது எல்லாமுமே உனக்கு நிறைவாகவே கிடைக்கும் என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக என்னவென்று ஏற்றுக்கொள்வாய். கலங்காது நின்று, தயங்காது நின்று, மன உறுதியோடு எல்லா விஷயங்களையும் நீ தெளிவாக உணரும் பொழுது அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டிய வெற்றியை மன மகிழ்ச்சியோடு கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். வராகி சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே உன் வாழ்க்கையாக மாறுவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். நான் சொல்வது ஒவ்வொன்றும் இனி உன் வாழ்க்கையை மாற்றுவதைக் கண்டு என் குழந்தை பெருமகிழ்ச்சி அடைவாய். எந்த இடத்தில் உன்னை தூக்கி வீசினார்களோ அந்த இடத்தில் நின்று என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை மறந்து விடாதே. யார் என்ன நினைத்தால் உனக்கென்ன? யார் என்னவாக யோசித்தால் உனக்கென்ன? இது உனக்கான வாழ்க்கை, உனக்கான நேரம், உனக்கான தருணங்கள் என்று ஒவ்வொன்றையும் என் பிள்ளை எண்ணி நீ பேரானந்தம் கொள்ள தயாராக இரு. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் மட்டும் இனி உனக்கு அத்தனையிலும் மிக பெரிய அதிசயங்கள் உன்னை தொடரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். அத்தனை விஷயங்களும் உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் உனக்குரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். வராகி உன் வாழ்க்கையை மாற்றுபவள் மட்டுமல்ல, உனக்குள் வருகின்ற பல விஷயங்களுக்கான உண்மைகளை எடுத்துச் சொல்பவள். உன்னை தேடி வருகின்ற பல நன்மைகளை உனக்கென்று முன்னின்று நடத்துபவள். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் அத்தனையையும் உனக்கு சாதகமாக மாற்றி கொடுப்பவள். எல்லா நிலையிலும் நாம் விரும்புகின்ற இந்த நம்பிக்கை உனக்கு நிச்சயமாக மன மகிழ்ச்சியை உறுதியாக கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த தருணம் உனக்கு என்னவாகும்? இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பதனை எல்லாம் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டு உனக்கான மாற்றங்களை அடுத்தடுத்த நிலைகளில் நீ அடைய தொடங்கும் நேரம் உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்படுகின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியான புரிதலை கொடுத்து உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை எதையும் யோசித்து கொண்டு கலங்கிக் கொண்டிருப்பதை விட இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ கவனமாக புரிந்து கொள். உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள். என் பிள்ளையை கலங்காது நின்று வாழ்க்கையின் நம்பிக்கையை எப்பொழுதுமே நீ நிறைவோடு ஏற்றுக்கொள்ளும் பொழுது அத்தனையிலும் நீ பெற வேண்டிய வெற்றியை உறுதியாக பெற்றுக்கொண்டால் அது போதும். தெளிவான எண்ணங்களோடும் சரியான புரிதல்களோடும் எல்லா நிலையிலும் என் பிள்ளை மிக பெரிய மாற்றத்தை நீ உணர்ந்து விட்டால் அது போதும்.
உனக்கு அத்தனையுமே மிக பெரிய நம்பிக்கை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதுதான் உண்மை. அடுத்தடுத்த நிலைகள் உன் வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை உனக்கு கொண்டு வந்து சேர்க்கட்டும். இனி என்ன நடந்தாலும் என் பிள்ளை தன் நம்பிக்கையை மட்டும் கைவிடாமல் முன்னேறிச் சென்று கொண்டே இருக்க வேண்டும். எல்லாமுமாக உனக்கு இந்த வாழ்க்கையை மாற்றிக் கொடுக்க நான் தயாராகிவிட்டேன். எல்லா நிலையிலும் நீ விரும்புகின்ற வெற்றியை உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்க நான் தயாராகிவிட்டேன். இனி நடப்பது உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு வாழ்க்கையின் நம்பிக்கையை கொடுப்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று உணர்ந்திடுவாய். கலங்காதிரு, நல்ல நேரம் உனக்கு வரும். இந்த வாழ்க்கை உனக்கு நல்ல நம்பிக்கையை என்றும் என்றென்றும் மன உறுதியோடு கொடுக்கும். எந்த நேரம் என்னவென்றாலும் சரி, இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியது அத்தனையும் இனி உன்னை பேரதிசயப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நல்லது ஆரம்பித்து விட்டது. இனி உனக்கு வெற்றியும் தொடங்கிவிட்டது. எந்நாளும் நீ எதிர்பார்த்தது நடக்கட்டும். பஞ்சமி தாயின் வாக்கு ஒருபோதும் பொய்க்காது. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.